ராமரும் சீதையும் அயோத்திக்கு திரும்பிய போது நகரம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. ராவணனை ராமன் வென்றதை கொண்டாடினர். எனவே திட்டமிடப்பட்ட ஒரு கொண்டாட்டம் இருந்தது. பல தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள் முதலியோர் கலந்து கொண்டனர். நாரத மகரிஷியும் அப்படிதான் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி தொடங்கியதும் கூடியிருந்த மக்கள் மகிழ்வதற்காக சில பாடல்களை பாடுமாறு ராமர் நாரதரிடம் கூறினார். நாரதர் எழுந்து நின்று பார்வையாளர்களை பார்த்தார். அவர்களில் பெரும்பாலோர் இலங்கையிலிருந்து ராமனுடன் வந்த வானரர். இந்த வானரர்களுக்கு முன்னால் பாடுவது அவமானமாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். ஆனால் இந்த சரியான காரணத்தை அவரால் ராமனிடம் சொல்ல முடியவில்லை. அதனால் பாடும் மனநிலையில் இல்லை என்று பொய் சொன்னார். வானரர்கள் இருப்பதால் நாரதர் பாட மறுக்கிறார் என்பதை ராமர் புரிந்து கொண்டார். அவர் கூறினார், மகிரிஷி, பாடுவதற்கு மனநிலை மிகவும் முக்கியமானது. நீங்கள் தயவு செய்து வேறொரு நாள் பாடுங்கள். இப்போது அனுமன் பாடுவார். இதை கேட்டதும் ராமர் பாதத்தின் அருகே அமர்ந்திருந்த அனுமன் உடனே பாடத் தொடங்கினார். நாரதர் உட்பட பார்வையாளர்கள் அனைவரும் வியந்தனர். அனுமனின் பாடலில் அனைவரும் தோற்றனர். நாரதர் ஒரு பாடகராக இருந்ததால் தொடைகளில் கைகளை தட்டும் பழக்கம் இருந்தது. எனவே அவர் தனது வீணையை அருகில் உள்ள ஒரு கல்லில் வைத்தார். அவரும் பாடலில் தொலைந்து போனார். அனுமன் பாடி முடித்ததும் அனைவரும் மெல்ல சுயநினைவுக்கு திரும்பினர். அதிர்ச்சியடைந்த நாரதர் தனது வீணை கல்லில் சிக்கியிருப்பதை கண்டார். அவர் அதை வெளியே எடுக்க முயன்றார். ஆனால் தோல்வியடைந்தார். அனுமன் பாடி முடித்ததும் கல் உருகி மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருந்தது. அதனால் வீணை கல்லில் சிக்கி இருந்தது. நாரதர் ஒரு நிமிடம் தனது வீணை சிக்கி இருப்பதையும் அதன் பின்னணியில் உள்ள காரணத்தையும் மக்கள் அறிந்தால் அது தனக்கு பெரிய அவமானமாக இருக்கும் என்று நினைத்தார். அதனால் ராமனிடம், கடவுளே, எங்களுக்கு ஒரே ஒரு பாடலில் திருப்தி இல்லை, எங்களுக்கு மற்றொரு பாடல் வேண்டும் என்று கேட்டார். மொத்த கூட்டமும் ஒப்புக்கொண்டது. எனவே அனுமன் மீண்டும் பாடத் தொடங்கினார். இம்முறை பாடலில் அதிகம் ஈடுபடாமல் இருக்க நாரதர் தன்னால் இயன்றவரை முயன்றார். ஆனால் அது அவருக்கு கடினமாக இருந்தது. அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவர் வீணாவை இழக்க நேரிடும். மேலும் கேலி செய்யப்படுவார். சிறிது நேரம் கழித்து கல் உருகியதும் வீணையை தூக்கினார். அப்போது அனுமனின் பாடலை பாராட்டி ராமனிடம் மன்னிப்பு கேட்டார். இப்படிதான் அனுமன் பாடி நாரதரின் வீணையை இழக்கச் செய்தார். கலிங்க நர்த்தனத்தின் போது கிருஷ்ணர் கலிங்க சர்பத்தில் நடனமாடிய போது பாடியவர் அனுமன் என்றும் கூறப்படுகிறது. ஜெய் ஸ்ரீராம்.